Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது கொஞ்சம் வித்தியாசமான டிஷ். அதாவது என்ன வெண்டைக்காய் பச்சடி. ஆனா வெண்டைக்காய் பச்சடினா இது வந்து டோட்டலா கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். அதாவது தயிர் தேங்காய் வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டு அதுக்கு அப்புறம் வெண்டைக்காயை வதக்கிட்டு பச்சையா வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணி தான் செய்ய போறோம். இது வந்து என்னன்னா சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிடுறப்போ அதனுடைய டேஸ்டே வந்து நல்லா டிஃபரண்டா இருக்கும். இது வந்து என்னன்னா எங்க பாட்டி செஞ்சு கொடுத்திருக்காங்க. அது வந்து ரீசன்ட்டா வந்து அம்மா சொன்னதுனால எனக்கு செய்யணும்னு ஆசை வந்துச்சு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வெண்டைக்காய் பச்சடிக்கு 1 கப் அளவுக்கு அதாவது 300 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். இது கூட தேங்காய் ஆப்ஷனல் தான். இதை வந்து நான் தேங்காய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இந்த ரெண்டையுமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம தனியாக ஒரு சைடில் வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு இதுக்கு வந்து ஒரு ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் எந்த எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். நல்லெண்ணெய் விட்டதுக்கப்புறம் கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இப்போது நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட பச்சை வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். இஞ்சி இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். வேர்க்கடலை வந்து என்னென்னா கொஞ்சம் ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக நம்ம வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு மஞ்சத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகுங்கிறதுனால நம்ம டைரெக்டாக வந்து ஆயிலே ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட நம்ம வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் உங்களுக்கு வந்து கம்மியாக இருந்ததுன்னா நல்லது. நான் வந்து என்னென்னா 250 கிராம்ஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து என்னென்னா கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா நல்லது. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம தயிருக்கு போடல, கொஞ்சம் இதில் ஜாஸ்தி போட்டுக்கலாம். இது வந்து ராக் சால்ட்டு, அதாவது என்னென்னா இந்துப்பு. இது வந்து கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க வந்து ஹை பிபி இருக்கிறவங்க வந்து இது யூஸ் பண்ணலாம். இந்த சால்ட் ரொம்ப நல்லது. சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெண்டைக்காயை நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம அப்படியே தயிரில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி நம்ம பச்சையாக தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து வதக்கவோ தாளிக்கவோ வேண்டியதில்லை, அப்படியே பச்சையாக ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா வித்தியாசமாக இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் பச்சடி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம், ரெடி ஆகிடுச்சு. இது என்னென்னா சாப்பாட்டு கூட சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது பச்சையாக நம்ம வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சுவையான வித்தியாசமான வெண்டைக்காய் பச்சடி ரெடி. வெண்டைக்காய் பச்சடி வித்தியாசமான சுவையில் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். பெபிள்ஸ் தமிழ்.